நம்ம ஊர் பக்கத்துலலாம் ரோட்டு கடையில இட்லி, கல் தோசை, ஆப்பத்துக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரசாரமா தண்ணியா ஒரு சட்னி தருவாங்க. அது சுட சுட நம்ம அந்த இட்லிக்கு அந்த சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சட்னியை நம்ம வீட்டில் வந்து அரைச்சி பார்ப்போம். பட் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் கிடைக்காது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய தண்ணியான கார சட்னியை எந்தெந்த அளவில் எப்படி செஞ்சால் அதே டேஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நல்லா காரமாக இருக்கிற ஒரு 5-6 மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம், கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 1/4 பங்கு வர அளவுக்கு தான் சின்ன வெங்காயம். இதுதான் கரெக்டான ப்ரொபோர்ஷன் இந்த சட்னிக்கு டேஸ்டான வர்றதுக்கு. ஸோ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து உரிச்சு வச்சுருந்த 6-7 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 வெங்காயம், கூடவே 2 பல் பூண்டு, வரமிளகாய், இது கூடவே கலருக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இந்த தக்காளி வெங்காயம் 1-2 கட் பண்ணி போட்டுருங்க. இது கூடவே எடுத்து வச்சிருந்த புளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணியே ஊற்றாதீங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்ல நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியும், இந்த திப்பியாக இல்லாமல் 1-2 இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி பார்க்கவே செம்ம அட்ராக்டிவான ரெட் கலரில் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி பத்தலை அப்படின்னா ஜஸ்ட் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி நைஸாக எவ்வளோக்குள்ள நைஸாக அரைக்கிறீங்க அந்தளவுக்கு சட்னி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நைஸாக நல்லா அரைச்சிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் ஊற்றிட்டு அந்த சட்னி ஜார்லேயே ஒரு 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதிலேயே ஊற்றிடுங்க. இந்த சட்னி வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாக ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தரன்னு கொதிக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான அதே ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய தண்ணி கார சட்னி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த கார சட்னியை வந்து நீங்கள் சுட சுட இட்லிக்கோ இல்லை கல் தோசை இல்லை ஆப்பத்துக்கு இல்லை பொங்கலுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மவே அட்டகாசமாக இருக்கும். மற்ற சட்னி மாதிரி இட்லிக்கோ தோசைக்கோ கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடாமல் நல்லா தாராளமாக நிறைய சுட சுட இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். இட்லிக்கும் சரி, தோசைக்கும், கல் தோசை, ஆப்பம், முட்டை ஆப்பம், பொங்கல் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த கையேந்தி பவன் கார சட்னிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து வித்தியாசமான சட்னிகள்லாம் இப்போ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்போ தான் கெட்டிச்செடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு தொடர்ந்து கெட்டிச்செடி சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.